நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று திறந்த மனதுடன் வருங்காலத்தை வடிவமைக்க வேண்டும் என்ற வேட்கையுடன் இருக்கும் மகத்தான மனிதனை எப்போதும் வரலாறு மறப்பதில்லை. ஆனால் எப்போதும் மனிதர்கள் தான் அவ்வாறு நிற்கிறார்கள். வரலாற்றின் புது அத்தியாயத்தை எழுதுகிறார்கள், வாகை சூடுகிறார்கள். அவ்வாறே எவ்வாறோ பொறுப்பேற்றுக் கொள்ளாமல் மானுடம் வாழ முடிவதில்லை. அப்படி புதிய வரலாற்றை வடிவமைக்க பொறுப்பேற்கும் மனிதர் இவர். 1999 JCI ஈரோடு காவேரியில் உறுப்பினராக இணைந்து பல்வேறு பொறுப்புகளில் திறம்பட பணியாற்றி 2004 இயக்கக்கிளை தலைவராகவும் 2005 இருந்து மண்டல ஆட்சி மன்ற குழு உறுப்பினராகவும் அனைவரும் பாராட்டும் வண்ணம் பணியாற்றியவர். 2009 மண்டல தலைவராக தேர்வு பெற்று தனது தனித்துவமான செயல்பாடுகளால் அந்த ஆண்டு JCI இந்தியாவின் தலை சிறந்த மண்டல தலைவர் விருதையும் பெற்று மண்டலம் 17க்கு பெருமை சேர்த்தவர். 2010 தேசிய செயலாக்க உதவி தலைவர், 2011 தேசிய தலைவர், 2013 JCIயின் துணைத் தலைவர் என எடுத்த பொறுப்புகளில் எல்லாம் தனி முத்திரை பதித்தவர். JCI இந்தியாவின் தலைமை செயலகத்தை நவீனமாக்கி அதன் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கணினி மயமாக்கி ஒரு பன்னாட்டு நிறுவனத்தை போல் உயர்த்த உதவியவர். பயிற்சி துறையில் தேசிய பயிற்சியாளரான இவர் OTS, ZORS, LORDS, பிரசிடென்ஷியல் அகாடமி போன்ற நிகழ்வுகளில் தலைமை பயிற்சியாளராக பணியாற்றி பங்கேற்ற தலைவர்களிடம் மாற்றத்தை கொண்டு வந்து JCI இயக்கம் வலுப்பெற உதவியவர். JCI அமைப்பில் தொழில் முனைவோர்களுக்கான JCOM அமைப்பு உருவாகவும் அதில் உள்ள JCI தொழில் முனைவோர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களது வணிகத்தை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்ல உதவி புரிந்தவர். இல்வாழ்வில் முத்துலட்சுமியின் அன்பு கணவர், விதுன் வேலுவின் பாசமிகு தந்தை. தன்னையே இழப்பது ஒரு புறம், தன்னை நோக்கி அனைத்தையும் ஈர்த்து கொள்வது இன்னொரு புறம் என்று காந்தியை பற்றி சொல்வார்கள். அப்படி இந்த JCI இயக்கத்தில் தன்னையே இழந்துவிட்டு தான் சந்திக்கும் ஒவ்வொருவரையும் காந்தத்தை போல் ஈர்க்கும் நமது முன்னாள் தேசிய தலைவர் JCI PPPS பாலவேலாயுதம் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கிறோம்.